ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சுவாச காற்றே பாகம் 25. முகிலன் அர்ஜுனின் அலுவலகத்திலிருந்து கிளம்பி நேராக வீட்டிற்கு தான் வந்தான். நேராக அகல்யாத்தையை தேடி கிச்சன் சென்றவன் அவர் அங்கு இல்லாமல் இருக்க அவரின் அறை கதவை தட்டினான். கதவை திறந்தவர், வா முகி, எப்போ வந்த காலேஜிலிருந்து என்று அவர் எப்பவும் போல் விசாரிக்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன் என்று அவர் பேசிக்கொண்டே போக, அத்தை இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று புதிர் போட, என்ன கண்ணா சொல்லு என்று வாஞ்சையாக கேட்டார் அகல்யா. வாங்கத்த தோட்டத்துக்கு போலாம் என்று கையோடு அழைத்து சென்றான். அவரும் என்ன ஏது என்று புரியாமல் அவனோடு தோட்டம் சென்று அங்கே இருக்கும் இருக்கையில் அமர்ந்தார். அத்தை, நான் இப்போ அர்ஜுன் மாமா ஆஃபீஸ்ல இருந்து தான் வர்றேன் என்று பேச்சை ஆரம்பிக்க, அப்படியா, என்ன திடீர்னு போயிருக்க என்று அவர் ஆச்சரியத்துடன் கேட்க, அவன் மழுப்பியவாறு, அச்சோ அத்தை, இப்ப அதுவா முக்கியம், அங்க நான் அந்த பொண்ணை பார்த்தேன் என்று சொல்ல அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த பொண்ணடா, ஒழுங்கா சுத்தி வளைக்காம பேசு என்று அவர் புரிய, ஒரு பெருமூச்சை விட்டு, அன்னைக்கு ஆசிரமம்ல ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்ல, மாமா கிட்ட வந்து கையை பிடிச்சுக்கிட்டு பேசினாலே, மாமா கூட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை லவ் பண்றதா சொன்னாரே, அந்த பொண்ணத்தை என்று தெளிவாக விளக்க அகல்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. மாமா தான் அந்த பொண்ணை அங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு, பார்த்துக்கோங்க அத்தை, அந்த பொண்ணை பார்த்தா நம்ம மாமாவை விடுற மாதிரி தெரியல. அதுவும் அந்த பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு, மாமா மாதிரி பணக்கார பையனை ஒரு வாட்டி பிடிச்சிட்டா விடமாட்டாங்க. நம்ம மாமாக்கு வேற இரக்க சுபாவம் அதிகம், அதையே அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிக்க போறா என்று அவன் வந்த வேலையை சிறப்பாக முடித்து விட்டான். முகிலன் மனதில் உள்ளதை தான் அகிலாவிடம் சொன்னான். அவனை பொறுத்தவரை பெண்கள் எப்போதும் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற எண்ணம் உண்டு. அதில் அவன் வீட்டு பெண்கள் மட்டும் விதிவிலக்கு. வெண்பனியையும் மதியையும் அவன் அந்த எண்ணத்தில் தான் பார்க்கிறான். அகல்யா முகிலன் சொன்னதையே யோசித்துக் கொண்டிருக்க அவரின் மனம் சற்றும் பொறுக்கவில்லை. அன்று நான் அவ்வளவு சொல்லியும் அர்ஜுன் வீட்டிற்கு தெரியாமல் இன்னும் அந்த பெண்ணுடன் பழகி கொண்டுதான் இருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவருக்கு எரிச்சலாக இருந்தது. இப்போது அவரின் ஒட்டுமொத்த கோபமும் பனியின் புறம் சென்றது. அவள்தான் தன் மகனை கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தவர் இதற்கு ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். செய்ய வேண்டியதை மனதில் திட்டமிட்டு கொண்டு நாளை விடியலுக்காக காத்திருந்தார். இரவு மகன் வரும்போது முகத்தில் எந்த உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே மகனுக்கு உணவு பரிமாறினார் எப்போதும் போல். கதிரவன் தன் கடமையை செய்ய எப்போதும் போல் வந்துவிட அனைவரும் தங்களின் பணிக்கு சென்றுவிட அகல்யா கனகாவிடம் கோவிலுக்கு செல்வதாக கூறி நேராக சென்ற இடம் வெண்பனியின் கல்லூரிக்கே. செக்யூரிட்டியிடம் வெண்பனியை பார்க்க வேண்டும், ஆசிரமத்திலிருந்து வருபவள் என்று கூற அவரும் பணியை அவளின் கிளாஸ் ரூம் சென்று அழைத்து வந்தார். அகல்யாவை பார்த்தவுடன் வெண்பனியின் முகம் வெளிரியது. அர்ஜுன் அவனது குடும்ப புகைப்படத்தை பணிக்கு காட்டி அனைவரை பற்றியும் கூறியிருக்கிறான். அதனால் பணிக்கு அர்ஜுனின் தாயை அடையாளம் காண்பதில் அவ்வளவு கடினமாக இல்லை. அவரை பார்த்ததும் மென்புன்னகையுடன் வணக்கம் ஆன்டி என்று கையெடுத்து கும்பிட அகல்யா அவளை மேலிருந்து கீழ் வரை எடை போடும் பார்வை பார்த்தார். அவரின் பார்வையில் சங்கடமாக உணர்ந்தவள் ஆன்டி என்று அழைக்க, அவரின் முதல் கேள்வி அர்ஜுன் உனக்கு எத்தனாவது ஆள் என்பதுதான். அந்த கேள்வி புரியாமல் அவள் விழிக்க, சி, அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நடிக்காத, இந்த நடிப்புக்கெல்லாம் என் பையன் வேணும்னா மயங்குவான், நான் மயங்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பணக்கார பையன், வளைச்சு போட்டா காலத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம்னு எண்ணமோ? அறுத்து போட்டுருவேன் நாயே. உன் ஆத்தா உன்னை எவனுக்கு பெத்தாலோ, எத்தனை பேருக்கு பெத்தாலோ, என்ன குலம் என்ன கோத்திரம் டி? நீ என் வீட்டு மருமகளா? என் பையன் தகுதிக்கும் உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? வாட்ட சாட்டமா ஒரு ஆம்பளைய பார்த்ததும் ஆட்டிக்கிட்டு வந்துட்டியா? இதுக்கு வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம்ல? எதுக்கு காதலிக்கிறன்னு என் பையன் பின்னாடி சுத்துற? வேற எந்த இழுச்சுவாயினும் கிடைக்கலையா என்று அவர் கொஞ்சமும் மனசாட்சியின்றி தனது மகளை விட சிறு பெண்ணை பார்த்து கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டார். போதும் நிறுத்துங்க என்று கத்தி இருந்தால் பனி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அர்ஜுனோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன், கண்டிப்பா திட்டிடுவேன். என்னை பத்தி இவ்வளோ கீழ்த்தனமா பேசுறீங்களே, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்காதானே?
அவன் நினைப்பு உங்களுக்கு வரலையா என்று கேட்டவுடன் அகல்யாவுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ. எக்கி அவளின் தலைமுடியை பற்றி, ஏண்டி ஊர் பொறுக்கிற நாயே, என் பொண்ணை உன் கூட சேர்த்து வச்சு பேசுறியா? அவ கால் தூசுக்கு கூட வரமாட்டடி நீ என்று அவள் தலைமுடியை பிடித்து உழுக்க, அகல்யா பணியிடம் கோபமாக பேசும்போதே செக்யூரிட்டி அர்ஜுனிற்கு கால் செய்து யாரோ ஒருவர் பணியிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறிவிட்டார். ஆம், அர்ஜுன் பணியை காதலிக்க தொடங்கியதும் செக்யூரிட்டியை பணிக்கு பாடி கார்டாக மாற்றிவிட்டான். காலேஜில் பணியிடம் யாரேனும் வம்பு வளர்த்தால் அல்லது என்ன பிரச்சனை என்றாலும் எனக்கு முதலில் கால் செய்ய வேண்டும் என்று செக்யூரிட்டிக்கு தனி மொபைல் வாங்கி கொடுத்து சம்பளமும் கொடுக்கிறான். அகல்யா பணியை அடிக்க கையோங்க தூரத்தில் அர்ஜுன் வருவதை பார்த்து விட்டார். இன்ஸ்டன்டாக மூளையில் உதித்த திட்டத்தில் அர்ஜுன் அருகில் வந்து கொண்டிருக்கும் போது பனி வலிதாங்காமல் அகல்யாவின் கையை பிடித்து உதறிவிட, அதில் வேண்டுமென்றே அவரே அங்கிருந்த இருக்கையின் முனையில் தலையை இடித்து கொண்டு கீழே விழுந்தார். தலையில் ஏற்பட்ட காயத்தில் இரத்தமும் வந்துவிட்டது. பார்ப்பவர்களுக்கு பனிதான் கீழே தள்ளியது போல் இருந்தது அந்த காட்சி. அவ்வளவு அழகாக நாடகமாடினார் அகல்யா. இவை அனைத்தும் சில வினாடிகளுக்குள் நடந்துவிட்டது. அர்ஜுன் வருவதை பார்த்து, ஏண்டி, உன்னை எனக்கு பிடிக்கல, என் பையனை விட்டுருன்னு தானே சொன்னேன், அதுக்கு என்னை கீழே பிடிச்சு தள்ளிவிடுவியா என்று மேலும் அவரின் நாடகத்திற்கு மெருகேற்றினார். அங்கு வந்த அர்ஜுன் தாயின் தலையில் ரத்தம் வருவதைக் கண்டு எதையும் கேட்காமல் பனியின் கன்னத்தில் தன் கை ரேகையை பதித்தான். அர்ஜுன் என்று அவள் கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஏதோ சொல்ல வர, வாய மூடடி என்று கத்தியிருந்தான். பின்னால் திரும்பி தாயை பார்க்க அவர் மயங்கி சரிந்திருந்தார். அவரை கையில் ஏந்தி கொண்டு அர்ஜுன் வேகமாக அங்கிருந்து செல்ல பனியும் அர்ஜுன் பின்னால் சென்றாள். அவளை ஒரே பார்வையில் நிறுத்தியவன் அங்கிருந்த மருத்துவமனைக்கு அவன் காரில் பறந்தான். மருத்துவமனையில் தாயை அட்மிட் செய்தவன் ஒரு நிலையில் இல்லை. டாக்டர் 1 மணி நேரம் கழித்து வெளியே வர, டாக்டர் அம்மாக்கு என்று எழுந்து நின்றான். ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு, இனிமேல் இந்த மாதிரி வராமல் கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, தலையில் ஆழமாக அடிபட்டிருக்கு, 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், 2 hours கழித்து கண் முழிப்பாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, நர்ஸ் அவங்க கண் முழிச்சதும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று அகல்யா சொல்லி கொடுத்ததை அச்சு பேசுறாமல் அர்ஜுனிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் அந்த கை தேர்ந்த மருத்துவர். அர்ஜுனிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தந்தைக்கு அழைத்து விஷயத்தை கூறினான். அவர் பதறி அடித்து கொண்டு வந்தார். வீட்டில் உள்ளவர்களுக்கும் விஷயம் பகிரப்பட்டது. அனைவரும் அடுத்த 1 மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அனைவரும் அர்ஜுனிடம் என்னவென்று கேட்டு அவனை உழுக்க, பனி கல்லூரியில் அவன் பார்த்ததையும் இறுதியாக தாய் பணியிடம் பேசியதையும் மருத்துவர் கூறியதையும் வீட்டில் உள்ளவர்களிடம் கூற, ராகவ் அடித்தே விட்டார் அர்ஜுனை. மனைவி மீது அதிகம் அன்பு கொண்டவர். இன்று மனைவிக்கு அட்டாக் வந்து தலையில் அடிபட்டு படுத்திருப்பதை கண்டவருக்கு அர்ஜுனின் மேல் எல்லை இல்லா கோபம் வந்தது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் அடித்து விட்டார். அர்ஜுனால் எதுவும் பேச முடியவில்லை. முதல் முறை அனைவரின் முன்பும் தலை குனிந்து நிற்கிறான். வீட்டில் உள்ளவர்கள் வந்து ராகவை தடுத்து கொண்டிருந்தனர். அவர்களை உதறி தள்ளிவிட்டு அர்ஜுனிடம் ஆவேசமாக கத்தத் தொடங்கினார். சந்தோஷமாடா, இப்ப சந்தோஷமா? நீ ஒரு சுயநலவாதிடா. உன்னை பெத்ததுக்கு கருவிலேயே கொண்டு இருக்கணும். அப்படி என்னடா காதல் உனக்கு? பெத்த அம்மாவை விட நேத்து பார்த்த அந்த அனாதை உனக்கு முக்கியமா போயிட்டாளா? எதுக்குடா இங்க இன்னும் இருக்க? போய் தொலை எங்கேயாச்சும் என்று கத்த, நர்ஸ் வந்து, பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நான் டாக்டரை கூப்பிட்டு வர்றேன், அது வரைக்கும் யாரும் உள்ள போக வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றார். டாக்டர் வந்து பார்த்து சில கேள்விகளை கேட்டு அறிவுரைகளை வழங்கிவிட்டு வெளியே வந்து, பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்காம பார்த்துக்கோங்க, இப்போ போய் பாருங்க என்று பொதுவாக கூறிவிட்டு சென்றார். அர்ஜுன் தாயை பார்க்க செல்ல, நில்லுடா என்று ராகவ் தடுத்து விட்டார். என்னவென்று அவரை திரும்பி பார்க்க, என்ன ஒரே அடியை அவளை கொல்ல பார்க்குறியா என்று ராகவ் அர்ஜுனின் சட்டையை பிடித்து தள்ளிவிட்டார். அவன் எதுவும் பேசாமல் இருக்கையில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டான். அனைவரும் உள்ளே சென்று பார்க்க அடுத்த 5 நிமிடத்தில் விக்ரம் வெளியே வந்து அர்ஜுனை அழைத்து சென்றான். பெரியம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னார்கள் என்று கூறி. அர்ஜுன் தாயின் அருகில் சென்று அவரை பரிவாக அணைக்க, அர்ஜுன் அம்மா சொல்றத கேப்பியா என்று கேட்க, அவன் எந்த சலனமும் இல்லாமல் தாயை பார்க்க, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம்ப்பா, அவ இனிமேல் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடு என்று கூற, அர்ஜுன் ஒன்றும் பேசாமல் ஒரு முடிவெடுத்தவனாக அன்னைக்கு சத்தியம் செய்து கொடுத்தான். அவள் இனிமேல் என் வாழ்க்கையில இல்லை என்று சத்தியம் செய்து கொடுத்த அர்ஜுன்
ரெஸ்ட் எடுங்கம்மா என்று யார் முகத்தையும் பார்க்காமல் வெளியில் வந்து கண்கள் மூடி தலையில் கை வைத்து இருக்கையில் அமர்ந்தான். அவன் முன் நிழல் ஆடுவதை உணர்ந்த அர்ஜுன் கண் திறந்து பார்க்க அஜய் அவன் முன்பு நின்று இருந்தான். இவ்வளவு நேரமும் அவன் அடக்கி வைத்த உணர்வுகள் அனைத்தும் நண்பனின் தோளில் அழுகையாக கொட்டினான். அஜயின் தேற்றல் மொழிகள் அனைத்தும் வீணாகின. ஆண் மகன் அழக்கூடாது என்ற கட்டுப்பாடு அங்கு உடைந்து போனது. அவன் அழுகுரல் கேட்டு அறையின் உள்ளே இருந்த குடும்பத்தினரும் வெளியே வந்தனர், ராகவன் உட்பட. ஒரு கட்டத்தில் அர்ஜுன் அவனை சமாதானப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தான். அர்ஜுன் என்று குரல் கேட்க அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்க்க வெண்பனி அழுத கண்களுடனும் வீங்கிய கன்னத்துடனும் நின்று கொண்டிருந்தாள். அவள் பின் மதியழகி ஓடி வந்து கொண்டிருந்தாள்.